யாருக்கு பற்றுதல் இருக்கின்றது? ஓம் சாந்தி. நமக்கு நமது குழந்தைகளின் மீது மிகவும் மோகம் இருக்கின்றது. தந்தை சொல்கின்றார், எப்படி குரங்குகள் தனது குட்டிகளின் மீது மிகவும் மோகம் கொள்கின்றது, அதே போல நாமும் கூட நமது குழந்தைகளின் மீது மிகவும் மோகம் கொண்டுள்ளோம். நாம் தந்தையிடம் கேட்கின்றோம், இவர்களுக்கு நாம் கல்யாணம் செய்து விடலாமா என்று கேட்கின்றோம். ஆனால் தந்தை சொல்கின்றார், அவர்கள் மீது உங்களுக்கு மோகம் இருக்கின்றது என்று தந்தை சொல்லிவிடுகின்றார். ஆகையால் நாம் இந்த மோகத்தை நீக்கி நஷ்ட மோக ஆக வேண்டும். நமது அனைத்து பற்றுகளிலேயும் விட்டுவிட வேண்டும். இந்த தேகத்தின் பற்று கூட இருக்கக்கூடாது. அனைத்தையும் நாம் இப்பொழுது விலக்கிவிட்டு ஒரு தந்தை நினைவில் இருந்தோம் என்றால்தான் நாம் தண்டனைகள் அடையாமல் நமது பதவி உயர்ந்த பதவியாக ஆகிவிடும். ஆகையினால் தான் தந்தை சொல்கின்றார், இப்பொழுது நீங்கள் என் ஒருவனின் நினைவில் மட்டுமே இருங்கள். இதன் மூலமாக தான் நீங்கள் நஷ்ட மோகா என்ற நிலையை அடைய முடியும். வேறு எந்த ஒரு விஷயமும் நினைவிற்கு வரக்கூடாது என்று தந்தை நமக்கு சொல்கின்றார். ஏனென்றால் இந்த உலகம் பழைய உலகம், இதன் மீது வெறுப்பு ஏற்பட வேண்டும் என்று தந்தை நமக்கு சொல்லி புரிய வைக்கின்றார். ஓம் சாந்தி.